ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜென் கதையோட சேர்த்து ஏன் பெரும்பாலான மக்களுக்கு தன்னுடைய இலக்குகளை அடையும் போது தோல்வி குறித்த பயம் இருக்கு அப்படிங்கிற சிந்தனையை நம்ம சிந்திக்கலாங்க. ஒரு நாள் ஜென் துறவி அருகில் உள்ள கிராமத்திற்கு பிச்சை எடுக்க செல்றாரு. அவர் பிச்சை எடுத்து திரும்பும் போது ஒரு இளைஞன் வழியில் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளை மிகவும் புத்திசாலித்தனமாக விளங்க வைப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களால என்னுடைய சிக்கலான பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஆனாலும் மக்களிடமிருந்து உங்களுடைய ஞானம் பற்றி பல கதைகளை நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். எந்த வேலையை நான் செஞ்சாலும் தோல்வி குறித்து எனக்கு ஏன் பயமா இருக்கு? தோல்வியின் பயம் இல்லாம நான் என்னுடைய இலக்குகளை எல்லாம் அடைய முடியுமா அப்படின்னு கேக்குறான் இளைஞன். இதை கேட்டு துறவி புன்னகையோடு, நான் உன்னுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலளிக்கிறேன். அதன் பிறகு உங்கள் அனைத்து பதட்டமும் முடிவடையும். ஆனா அதற்கு முன் நீங்கள் என்னோடு என்னுடைய குடிசைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. இளைஞன் துறவியினுடைய ஞானத்தை சோதிக்க விரும்புறான். எனவே அவரோடு குடிசைக்கு செல்றதுக்கு ஒத்துக்கிறான். இதன் பிறகு துறவி அவரை காட்டில் உள்ள தன்னுடைய குடிசைக்கு அழைத்து செல்றாரு. ஆனா அப்போது மாலை நேரம் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் எழுந்ததும் துறவி இளைஞனிடம், இன்று உன்னை நான் காட்டிற்குள் அழைத்து செல்கிறேன் என்றார். இருவரும் காட்டிற்குள் சென்றனர். சிறிது நேரம் கழித்து துறவி இளைஞனிடம் ஒரு குகையை காட்டி, வா, அந்த குகையை உனக்கு சுற்றி காட்டுகிறேன் என்றார். இளைஞனோ ஆர்வமுடன், ஆம், போகலாம் போகலாம், நான் நீண்ட காலமாக காட்டுக்குள் இருக்கக்கூடிய குகையை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் என்றான். அதன் பிறகு இருவரும் குகைக்குள் சென்றனர். உள்ளே இருள் நிறைந்திருந்தது. ஆனால் சிறிது நேரம் கழித்து பௌத்த துறவி ரகசியமாக குகையை விட்டு வெளியேறி வெளியில் இருந்த கதவை மூடிவிட்டார். இளைஞன் குகைக்குள் இருந்து பெரும் சத்தம் போட்டு, எங்கே இருக்கிறீர்கள் முனிவரே, எங்கே போனீர்கள், ஏன் பதில் சொல்லவில்லை என்று கத்தான். ஆனா நீண்ட நேரம் பதில் கிடைக்காதனால அவன் பதட்டம் அடைஞ்சான். அவன் பீதியடைந்து குகையினுடைய நுழைவாயிலை நோக்கி ஓடுறான். நுழைவாயிலை அடைந்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன? யாரோ வெளியிலிருந்து குகையின் கதவை மூடிவிட்டார்கள். இப்போது நான் எப்படி வெளியே வருவது? அவன் அந்த இருட்டான குகையில் முற்றிலும் தனியாக இருந்தான். மிகவும் பயந்து மனம் உடைந்து போனான். ஒருவேளை துறவி என்னை கொல்ல திட்டமிட்டாரோ என்று யோசிக்க தொடங்கினான். அவன் குகையை சுற்றி சுற்றி வந்தான். நம்ம வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சான். அவன் நீண்ட நேரமா குகையை சுற்றி அலைஞ்சு பார்த்துட்டான். ஆனா ஒரு வழியும் கிடைக்கல. அவனுக்கு மிகவும் தாகமாகவும் பசியாகவும் இருந்தது. எனவே அவன் ஒரு இடத்துல அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு சுரங்க பாதையிலிருந்து சூரிய ஒளி வருவதை கண்டான். ஆனா அந்த ஒளி வந்த சுரங்க பாதையை அடைவது ரொம்ப கடினமான செயலாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றிலும் இருள் நிறைந்திருந்துச்சு. மேலும் சுரங்க பாதை மிக உயரமான இடத்துல இருந்துச்சு. ஆனாலும் அவன் தன்னுடைய அனைத்து பசி மற்றும் தாகத்தை எல்லாம் மறந்துட்டு உடனே எழுந்து அந்த குகையிலிருந்து வெளியேறுவதில் முழு கவனத்தையும் செலுத்துறான். அதிக கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு பிறகு அவன் சூரிய ஒளி வந்த அந்த சுரங்க பாதையை அடைகிறான். அவன் சுரங்க பாதையில சிறிது தூரம் ஏறிய பிறகு திடீரென்று துறவி தன்னுடைய கையை நீட்டியதை பார்க்கிறான். இளைஞன் விரைவாக துறவியின் கையை பிடித்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததும் அவன் துறவியிடம் கோபமாக கத்துறான், முனிவரை, நீங்கள் என்ன பைத்தியமா? நீங்கள் என்னை இந்த இருட்டான குகையில் தனியே விட்டு வெளியே வந்து விட்டீர்கள். நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு தாகமாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு துறவியை பார்த்து கோபமா கத்துறான் இளைஞன். துறவி புன்னகையோடு அவனுக்கு தண்ணீர் கொடுத்து, இப்போது என் வார்த்தைகளை கவனமாக கேள். நீ குகையிலிருந்து வெளியே வந்தது 2 காரணங்களால் மட்டும்தான். முதல் காரணம் என்ன? உனக்கு மிகவும் தாகமாகவும் பசியாகவும் இருந்துச்சு. 2வது காரணம், நீ உன்னுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு இருப்பதற்கு பழக்கப்பட்டவன். அதனால நீ இந்த குகைக்குள்ளார அடைபட்டு கிடக்கிறதுக்கு விரும்பல. இது ஒரு இணக்கமில்லாத சூழலாக இருந்துச்சு. அதனால நீ வெளியில வர முயற்சித்து வந்துட்ட. அப்ப வெற்றிக்கான சாவிகள் இதுதான், புரிஞ்சுக்கோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ இந்த குகையிலிருந்து வெளியில வர முடிந்த இந்த 2 முக்கிய காரணங்கள் என்னன்னு நான் சொல்றேன் பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உன்னுடன் இந்த இருளில் உயரத்தில் உள்ள சுரங்க பாதையை எப்படி அடைய முடியும்? இது சாத்தியமில்லை என்று சொல்ல யாருமே இல்லப்பா. வேறு வழியை தேடலாம், ஒரு எளிதான வழி கிடைக்கும், நாம் இந்த குகையிலிருந்து மிகவும் எளிதாக வெளியே வருவோம் என்று சொல்வதற்கும் இங்க யாரும் இல்ல அப்படின்னு துறவி சொல்றாருங்க. புரியுதா பாருங்க. இந்த இடத்துல உனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்ல, புத்தி சொல்றதுக்கு யாருமே இல்ல, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அப்ப அந்த இடத்துல உன்னுடைய மனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா,
நீதான் முடிவெடுத்தாகணும், நீதான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்னு உனக்கு அதிபயங்கரமா கட்டளை இடுது. அப்ப உன்னுடைய மூளைகள்லாம் அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. கரெக்டா நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிறாருங்க. அதான் சொல்றாருங்க துறவி, வெற்றி அடைவதற்கான விதியும் இது மாதிரிதான். நான் உனக்கு ஒரு சின்ன உலகத்தை காமிச்சேன், வெற்றி எப்படி அடைய வேண்டும் அப்படின்னு. ஆனா உண்மையான உலகம் அப்படிங்கிறது வேறப்பா. நீ இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற. இங்க பாத்தீங்கன்னா நீ ஏதாவது செய்யலான்னு முயற்சி எடுப்ப. நீ முயற்சி எடுக்கிறதே ரொம்ப நீண்ட யோசனைக்கு அப்புறம் தான் எடுப்ப. ஆனா அந்த செயல்ல நீ இறங்குறதுக்கு முன்னாடி உன்னை சுத்தி 1008 கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், 1008 ஆலோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த அனுபவங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க நம்மீது திணிக்க பார்ப்பாங்க, அவங்களுடைய எண்ணங்களை திணிக்க பார்ப்பாங்க. இப்படிதான் அந்த பக்கத்து தெருவுல இருந்த பையன், நான் சொன்னேன் கேட்கவே இல்லை, ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நபருக்கு தெரியாது இல்லப்பா, நீ யாரு, உன்னுடைய திறமை என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும். உனக்கே உன்னுடைய திறமையை பத்தி 100% தெரியாது. நீ உள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து போய் பார்த்தீனாதான் உன்னுடைய திறமையே உன்னால தோண்டி எடுக்க முடியும். இதுல உன்னுடைய திறமையை பத்தி அவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் காது கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னுடைய மனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் உன்னைய நுழைய விடாது. நீ இருக்கிற இடத்துலயே தான் இருந்துகிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான மனிதர்களுடைய பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா உன்னுடைய மனசை அலைக்கழிச்சிரும். அந்த மனசு ரொம்ப வீக்கான மாதிரி ஆகி போயிரும். அந்த மனசு ரொம்ப தைரியம் இல்லாத மனதா ஆகி போயிரும். அதெல்லாம் உள்ள வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையற்ற குப்பைகளாக சேர்ந்து உன்னை இன்னும் கீழே அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாரு, இந்த குப்பையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு சிந்திச்சு பாரு. இதையெல்லாம் உள்ள போடணுமா அப்படின்னு சிந்திச்சு பாரு. வெளியில இருந்து வரும் பொழுதே அங்கேயே ஃபில்டர் பண்ணிரு, இந்த வார்த்தை எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு. சில சமயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம் மீது அக்கறை கொண்ட நபர்கள் நம்மளுக்கு சில நேரங்கள்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனா அதை எந்த நிலையில நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு உள்ள எடுத்துக்கலாம். இப்ப இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால நம்மளை பத்தி நாமளே சந்தேகிக்க ஆரம்பிச்சிடறோம். நம்மளுக்குள்ளார ஆரம்பத்துல ஒரு வெறி கொண்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கூட இந்த பேச்சுக்கள் நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நிறைய யோசனைகள் நம்மளுடைய மனசுக்குள்ளார விழுந்துடுது. துறவி சொல்றாருங்க, நீ உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா உன்னுடைய இலக்குல மட்டும்தான் நீ கவனம் செலுத்தணும். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள்ல நீ கவனம் செலுத்தாத அப்படிங்கிறாருங்க. அவர்களே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார ஒரு திறமை இருக்கு, அதுல போனா என்னால வளர்ச்சி பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த யோசனைய யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க அப்படியே உங்களை கீழே போட்டு அமுக்கிடுவாங்க. இந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நிறைய போட்டி இருக்கு, அங்க 10 கடை இருக்கு, இங்க 10 கடை இருக்கு, அங்க 10 பேர் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுவே ஒன்னும் போல, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா யார் என்ன சொன்னா என்னங்க, நம்மளுடைய திறமைகள் வேற. நம்ம அதுல ஒரு தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல புகுத்தணும் அப்படின்னா எப்படிங்க ஜெயிக்க முடியாம போகும். இதே மாதிரிதாங்க எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த அறிவுரைகள் பாத்தீங்கன்னா நம்மளை அப்படியே அமைக்க வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம கிட்ட அறிவாளியா காட்டிக்கணும் அப்படிங்கறதுலதான் அவங்களுடைய முயற்சி எல்லாமே இருக்கும். நம்ம அவங்கள விட அறிவுல குறைஞ்சவங்க. சோ அங்கிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிச்சு கொண்டு போகணும். அவங்க அதை பார்த்து ரொம்ப பெருமையா உணரணும். அது நம்மளே பார்த்து அவங்க பெருமைப்பட மாட்டாங்க, அவங்களே அவங்க பெருமையா உணர்ந்துக்குவாங்க. பாத்தியா நான் சொன்னேன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்கள பார்த்து பெருமைப்பட்டுக்குவாங்க. அதுதான் விஷயம். ஆனா உள்ளுக்குள்ளார அந்த பேச்சு கேட்டு நம்ம இங்க போராடிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். நம்மளுடைய திறமையை மதிச்சு போயிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்மளுடைய லெவலே வேறையா இருந்திருக்கும். அதுதான் விஷயம். அதனால இந்த கதையில துறவி சொல்ற மாதிரி உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி முழுமையா போங்க. உங்களை சுத்தி எது நடந்தாலும் எந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்தாலும் காதுல வாங்காதீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு இலக்கை அடையிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது தொலைதூர பயணமா தான் இருக்கும். இந்த குகையில இருந்து வெளியில வர்ற மாதிரி மிக எளிதான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம முதலடி கூட எடுத்து வைக்கல அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கனவாவே போயிருங்க. உள்ள எடுத்து வச்சு பாருங்க, கண்டிப்பா அதனுடைய பாதைகள் உங்களுக்கு படிப்படியாக அகன்று உங்களுடைய குறிக்கோள் எட்டக்கூடிய நிலையில இருக்கிறத
உங்களால கண் கூட பார்க்க முடியுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.